எனக்கு என்னமோ அந்த டாக்டர் எவ்வளவு லவ் பண்றாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏங்க, நீங்களே நம்ம பொண்ணு சந்தேகப்படாதீங்க. அவ நீங்க நினைக்கிற மாதிரி இல்லங்க. ஆமா, இவ நாம நினைக்கிற மாதிரி இல்ல, அதுக்கு மேல இருக்கா. நான் கண்டிப்பா சொல்றேன், இவளுக்கும் டாக்டருக்கும் சம்பந்தம் இருக்கு. இல்லன்னா ராத்திரி நேரத்துல நம்மளை பத்தி கவலைப்படாம கிளம்பி போவாளா? நிறுத்துங்கப்பா. அவர் என்னோட ஃப்ரெண்டுப்பா. அவரை போய் தப்பா பேசுறீங்க. அவர் வீட்லயும் போய் இப்படிதான் பேசுனீங்களா? ஆமா, நீ பண்ண காரியத்துக்கு வேற எப்படி பேசுவாங்க? கடவுளே, இத கேட்ட ஆதி என்ன நினைச்சிருப்பாரு? இது மகிழ்ச்சிக்கு தெரிஞ்ச என்ன நினைப்பா? ஐயோ, என்னடி தப்பு பண்ணது நீ என் மேல குறை சொல்லிட்டு இருக்க? நீ செஞ்சது தப்பு இல்லனா நான் பேசுனதும் தப்பு இல்ல. நான் செஞ்சது தப்புதான்ப்பா. ஏன்னா நான் உங்களுக்கு தெரியாம போயிட்டேன். ஆனா நீங்க செஞ்சது மகா தப்பு. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தப்பா பேசுறீங்க. நீ யோகியமா இருந்திருந்தா மத்தவங்க மாதிரி முறையா ஃபங்க்ஷனுக்கு போயிருக்க வேண்டியதானே? ஆனா அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம திருட்டுத்தனமா எதுக்கு போகணும்? அதுக்கு என்ன அர்த்தம்? எங்களை ஏமாத்துறது இல்லாம அவங்களையும் ஏமாத்திருக்கீங்க. இதெல்லாம் கேட்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. இதுக்கு தான் அந்த மகிழினி கூட சேரக்கூடாதுன்னு சொன்னேன். நீயும் அவள மாதிரியே இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. என்னடா எப்பவும் நீங்க தான் என்ன கற்பூரத்துல அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லுவீங்க. ஆனா இப்ப நானே சத்தியம் பண்றேன், நான் யாரையும் லவ் பண்ணல.